உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் சொல்லி மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். விசேஷமாக அந்த அருமையான பாடல்கள் பாடின அருமையான பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். உலகத்தில் எந்த திசையில் போனாலும் அந்த வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகாக அவங்க மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப எனக்கு பெரிய காரணம் அவங்க இல்லைன்னா அது பிற்பாடு அடுத்து வர செஷன்லாம் சரி இருக்காது. இந்த வர்ஷிப்பிங் சரியாக இருந்தால் தான் அடுத்தது இந்த பேட்டரி சார்ஜ் ஆகி பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். வர்ஷிப்பிங் சரியில்லைன்னா நாம தான் திரும்ப போய் வர்ஷிப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் உண்மையாகவே அருமையான பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக, அதாவது இந்திய தேசத்திலிருந்து புறப்படுவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். என்ன வாக்குவாதம் என்றால், மேக்கப் போடலாமா போடக்கூடாதா? என்னோடு கூட அப்போது என்னுடைய ப்ராஜெக்டில் ஒரு திருநங்கை எனக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்தார். அவங்கள்ட்ட நான் சொன்னேன், அம்மா உனக்கு நான் வரும்போது மேக்கப் வாங்கிட்டு வரட்டா, மேக்கப் கிட் வாங்கிட்டு வரட்டான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு இருக்கிற மேக்கப் கிட்டே போதும்பா எனக்கு. அப்போது என் மனைவி என்னை கேட்டாங்க, சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுத்தானே ஆண்டி, அந்த புள்ள ஒழுங்காக இருக்குது, அந்த புள்ளையை நீங்கள் கெடுக்கிறீங்களே அப்படி. நான் சொன்னேன், இல்லைம்மா மேக்கப்லாம் போட்டு அழகாக இருந்தால் தான் தேவ தூதரில் போல அழகாக இருப்பாங்க, அதுக்காக தான் நான் கேட்டேன், தவறாக கேட்கலையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எதற்காக நான் சொல்லுகின்றேன் என்றால், தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுது அழகாய் நிற்கின்றவர்கள் யார் இவர்கள்? இந்த பாட்டு உங்களுக்கு பழைய பாட்டு, அழகாய் நிற்கின்ற யார் இவர்கள் சொல்லுவது அருமையான ஒரு பாட்டு. தேவ தூதர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். அதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகே முகத்தில் தெரியும். நானும் பல முறை கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்துட்டேன், அழகா நான் இல்லை. ஒருவேளை அகம் சரியில்லையோ, என் உள்ளம் சரியில்லையோ, நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், என்ன ஆண்டவரே நான் எவ்வளோதான் என்னை பசுத்தப்படுத்துறது, என் முகம் இன்னும் அழகா இல்லையே. சரி, அது நமக்கு முக்கியமானது அல்ல. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அருமையான தருணத்தை தேவன் நமக்கு தருகின்றார். இந்த தருணத்தை நாம் சரியானபடி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதான் முக்கியம், சரியானபடி பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் கொஞ்ச நாட்கள் கடலிலே கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இந்த கப்பலில் வேலை செய்யும் போது என்ன செய்வாங்க, இந்த கிரெயினில் மேலே ஏறிடுவாங்க. அது அந்த கிரெயினில் மேலே ஏறி நிற்பேன். மேலே ஏறி நிற்கும் போது அந்த போல்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணிடு அப்படின்வாங்க. ரொம்ப சீரியஸாக அந்த போல்ட் ஏதாவது டைட்டாக லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிற நேரத்தில் அந்த கிரெயினை ஒரு சின்ன ஒரு டில்ட் பண்ணுவாங்க. புரியுதா? நான் புரியுது. கொஞ்சம் சின்ன ஒரு ஷேக் பண்ணி விட்டுருவாங்க. ஷேக் பண்ணி விட்டவொடனே என்ன ஆகும், அந்த மேலே அந்த கிரெயினில் தொம்முன்னு எங்கே விழுவேன் எங்கே இருக்கிறீங்க நீங்க? தரையில் இருக்கீங்களா கடல்ல இருக்கிறீங்களா? கடல்ல இருக்கிறோம். இப்போ எங்க தான் விழுவேன்? கடல்ல விழுவேன். சரி, கடல்ல விழுந்த உடனே இப்ப கப்பல் போய்கொண்டே இருக்கும். நான் வேகமா திரும்ப நீந்தி கொண்டு இந்த கப்பல் இடத்துல வருவேன். வரும்போது சொல்லுவாங்க, கீழே இந்த கடைசியில ஒரு கயிறு ஏணி இருக்கு, கயிற்றால் செய்யப்பட்ட ஏணி. அந்த ஏணியை பிடித்து கொண்டு நீ ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கயிறு ஏணியை பிடிப்பதற்காக நான் இந்த கயிறு ஏணியை பிடிப்பேன். என்ன செய்யும், அந்த காற்றுல அப்படி ஆடும், கப்பலும் ஆடும், அந்த கயிறும் அந்த ஏணியும் ஆடும். ஆனா கஷ்டப்பட்டு அந்த கயிறு ஏணியை பிடிச்சி என்ன செய்யணும், இப்போ மேலே ஏறி வரணும். அப்போ அந்த கஷ்டப்பட்டு அந்த கயிறு ஏணியை பிடிச்சி மேலே ஒரு காலை வச்சு அடுத்த கால் வைக்கிறதுக்குள்ள திரும்ப அது ஆடும், அந்த கயிற்று ஏணி ஆடும். ஆனாலும் சரி, இப்ப நான் என்ன செய்யணும், நான் எங்க போனோம், கப்பலுக்குள்ள போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அது ஆடினாலும் சரி, அது அந்து விழுந்தாலும் சரி, எப்படியாவது கப்பலுக்குள்ள போனாதான் என்னுடைய எண்ணம். அந்த ஏணியை பிடிச்சி எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கப்பல்லையேக்குள்ள நான் உள்ள போயிடுவேன். அதே வண்ணமாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்து இருக்கின்றார். பிடித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதை சரியானபடி பிடிச்சிட்டோம்னா நம்ம மேலே ஏறி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்க முடியும். இல்லைன்னா ஆடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், காலம் முழுக்க ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நோ வே, நம்மால் தப்பிக்கவே முடியாது. கீழே கடல் இருக்கும், கடல்ல பயங்கரமான மீன்கள் இருக்கும், பயங்கரமான பாம்புகள் இருக்கும். மேலே அந்த இடத்துல நிற்கிறது போல நின்று கொண்டுதான் இருப்போம். ஆனால் சரியானபடி பிடித்துக் கொண்டோம் என்றால் நாம தான்
மேலே ஏறி நிற்க முடியும். ஆகவே கத்திருந்த இந்த தருணத்திலும் அப்பேற்பட்ட வாய்ப்பை நமக்கு தரும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்விலே எழுப்புதலுக்காக நாங்கள் ஆண்டவரே சில காரியங்களை தியானித்தோம். இப்பொழுது திருச்சபையாக தேசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் எழுப்புதல் உள்ளவர்களாய் காணப்படும்படியாக, திருச்சபையில எழுப்புதல் காணப்படும்படியாக, இந்த தேசத்தில் இதன் மூலமாக எழுப்புதல் காணப்படும்படியாக வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Chronicles chapter 7 verse 14. 2 நாளாகும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து ஒரு வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2 நாளாகும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்துக்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். முதல் வார்த்தை என்ன எழுதியிருக்கிறதுல அந்த வசனத்துல? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அழக ஆண்டவர் இந்த இடத்துல கோடிட்டு அவர் சொல்லுகின்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அறிக்கை செய்கின்றவர்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட. அடுத்தது என் ஜனங்கள் அப்படின்றார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். எப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும்? அவரால் நாம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும். ஆகவே இங்கே எழுதுவர் எழுதுகின்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சரியா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இந்த ஜனங்கள் எங்கதான் இருப்பாங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கதான் இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? சபையில இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க. சபையில தான் அவங்களை பார்க்க முடியும், மற்ற இடத்துல பார்ப்பது கஷ்டம். உங்களெல்லாம் ஒருவேளை நான் இந்த ரோடு ஓரத்துலயோ தெரு வீதியிலையோ அல்லது மார்க்கெட் பிளேஸ்லயோ உங்களை பார்த்திருந்தா உங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியாது. I couldn't have identified who you are unless and until I come and meet you in the church. உண்மைதானே அது? நீங்க யாரும் நான் தெரிந்திருக்க முடியாது நான் ஒருவேளை கடை வீதியிலே உங்களை கண்டிருந்தார். ஆனால் திருச்சபைக்கு நான் வரும்பொழுது உங்களை காணும் பொழுது, ஓ நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்களாம் ஆண்டவரை துதிக்கின்றவர்கள், நீங்களாம் ஆண்டவரை தேடுகின்றவர்கள் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். எங்குதான் பார்க்க முடியும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்கதான் பார்க்க முடியும்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கதான் காண முடியும்? வெயிட்டிங் போல்டுகள்லாம் மறுபடியும் ஷாப்பிங் சென்டருக்கு திரும்ப நான் ஷாப்பிங் சென்டர் வேற ஞாபகப்படுத்திட்டேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்கதான் காண முடியும்? ஆலயத்தில் தான் பார்க்க முடியும், சபையில தான் காண முடியும். ஆக இப்பேற்பட்ட சபைக்கு ஒரு சமயம் ஒரு நாட்டிற்கு ஒரு சபைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த சபையில உள்ள போதகர் இந்த பிரசங்க நேரம் வரும் பொழுது, செய்தி கொடுக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது என்னை அறிமுகம் செய்தார். எப்படி அறிமுகம் செய்கின்றார்? இந்த திருச்சபையில் எப்படி அறிமுகம் செய்கின்றார் என்றால், அவர் சொன்னார், நம்முடைய திருச்சபைக்கு பலர் வந்திருக்கின்றார்கள், இந்திய தேசத்தில் பல ஊழியக்காரர்கள் வந்திருக்கின்றார்கள், போதகர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் எதற்காக வந்தார்கள்? ஏதாவது கிடைக்குமா, பணம் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி விரும்பி நம்முடைய நாட்டிற்கு இந்தியாவில் இருந்து அநேக போதகர்கள் வந்தார்கள். ஆனா இந்த சமயத்தில் யார் வந்திருக்கிறானா? ஒரு பிஷப்பே வந்திருக்கிறாரு. நல்ல ஒரு அறிமுகம் தான், நல்ல ஒரு அறிமுகம் தானே. ஒருத்தர் வேகமா தலை ஆட்டுறாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு விளங்கலை நான் சொன்னது. So far they were Indian priests from India to preach in our church. They came here to make money through the preaching, but this time we have got the bishop over here. ஆனா இந்த முறை ஒரு பிஷப்பே வந்து விட்டார். எதற்கு வந்திருக்கிறாரு? எதற்கு வந்திருக்கிறாரு? அவருடைய சொல்படி எதற்கு வந்திருக்கிறாரு? டு மேக் மணி. தட் வாஸ் ஹிஸ் இன்ட்ரோடக்ஷன். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு சபையில
எழுப்புதல் உண்டாக்குவதற்காக, திருச்சபையில எழுப்புதல் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நான் பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்து நான் அந்த தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த போதகர் என்னை அறிமுகம் செய்யும் பொழுது இப்படி அறிமுகம் செய்த உடனே பட்டு ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே ஸ்தோத்திரம். I thank you, Lord, for this wonderful words that you have given for me. Still then, you have brought me to this country, not just mine. So let me speak about your word. Give me that strength. அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அந்த மேடைக்கு நான் போன அவங்க கேட்டேன், திருச்சபை மக்கள்லாம் காண்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றன, எத்தனை பேர் இந்தியாவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். Is there anybody who has visited India? Please put your hands அப்படின்னு. உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டி எத்தனை பேர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறீங்க? ஒருவரும் கரங்களை உயர்த்தல. அப்போ அந்த போதகரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல வரல. ஏங்க வரல? ஏங்க நீங்களாம் வரல இந்தியாவுக்கு? ஓ, the ticket is very expensive. The ticket is very expensive. விலை கூடுதல், டிக்கெட் பாருங்க விலை கூடுதலா இருக்கு, நாங்க எப்படி இந்தியாவுக்கு வருவது? குட். அப்ப இதுல யார் பிச்சைக்காரன்? இதுல யார் பிச்சைக்காரன்? இந்தியாவுக்கு வந்தவனா, இந்தியாவுக்கு வராதவங்களா? அப்ப நான் சொன்னேன், இதிலே நீங்க புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஐயா எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பி திருச்சபையிலே ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராகும், சிலரை சுவிசேஷர்களாகும், சிலரை போதகர்களாகும், சிலரை விசுவாசிகளாகவும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். காரணம் என்னவென்றால், அந்த திருச்சபையிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டுமே தவிர, அதை தவிர வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் ஆர்ச் பிஷப்பா இருக்கிறேன்னா ஏதோ நிறைய பணத்தை கொடுத்து நான் வந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இல்லை ஏதோ நிறைய படிச்சதுனால இவர் வந்திருக்கிறார் நினைக்காதீங்க. என்ற ஒண்ணுமே கிடையாது. I'm just nothing. Of course I did some theological studies. பட் என்னை விட அதிகமாக படிச்சவங்களா இருக்கிறாங்க எனக்கு கீழே பிஷப்பா. எனக்கு கீழே 16 பிஷப், 16 bishops are under me who have studied more than me, who are elder to me in age also. But still God has made me the archbishop, elected me as the archbishop, not for anything, just because I live with the Lord. அந்த ஒரு ரகசியம், நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், அவ்வளவுதான். My connection with the Lord is fine and wonderful. That's the only credit that I have in my life. வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு திருச்சபையில எழுப்புதல் நமக்கு தேவைன்னா, அந்த திருச்சபையில எழுப்புதல் யார் மூலமா உண்டாகணும்? என்றைக்கே ஒன்று திருச்சபை என்று நாம் சொல்லுகின்றோம். நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்தால் தான் அது திருச்சபையாக மாறுகின்றது. ஆக நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருந்தால்தான் திருச்சபையில எழுப்புதல் உண்டாகும். திருச்சபையில எழுப்புதல் உண்டாகும். நமக்குள்ளே எழுப்புதல் இல்லாவிட்டால் திருச்சபையில எழுப்புதலே இருக்காது. சோ திருச்சபையில எழுப்புதல் உண்டாவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இங்க அழகான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்துமா? நெக்ஸ்ட் வேர்ட், வாட் டஸ் இட் சே? தங்களை தாழ்த்தி. வாட் யூ ஹேவ் டு டு? தங்களை தாழ்த்த வேண்டும். You got to humble yourself. First you got to humble yourself. Where you got to humble yourself? You got to humble in the church. நீங்க தாழ்த்தணும். எங்க தாழ்த்தணும்? உங்க போதகருக்கு முன்பதாக தாழ்த்தணும். போதகர் நல்லவரோ கெட்டவரோ அதை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க அவரை போதகர் ஆக்கல. நீங்க உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவர் போதகர் அல்ல. நீங்க போதகராக இருங்க, நீங்க அவருக்கு சம்பளம் கொடுக்கல. ஆண்டவர் அவர் அழைத்திருக்கின்றார் ஊழியக்காரனாக. ஆண்டவர் அவரை பிரத்யேகமாக பிரித்தெடுத்து அவரை போதகராக ஆண்டவர் இந்த சபைக்கு வைத்திருப்பாரானால், நீங்கள் அவருக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்த வேண்டும். என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிஷப்ஸ் சில சொல்லுவாங்க, இவன் ஆர்ச்சி பிஷப்பா, இவன் பல கண்ட்ரிக்கு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வராயா, நமக்கெல்லாம் கொடுக்கறதே கிடையாது, இவன் வரைக்கும் சாப்பிட்டு பாத்தியா, அவன் எல்லா வசதி படைச்சவனா இருக்கிறான், ஏன்னா நிறைய சம்பாதிச்சுட்டு வர நிறைய நாடுகளுக்கு போய் அப்படின்னு சில பிஷப்ஸ் பேசுவாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற சில பிரீஸ்ட் எனக்கு போன் பண்ணி சில ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஐயா பாருங்க, இந்த பிஷப் உங்களை பற்றி இப்படி எல்லாம் பேசிருக்கிறார், நீங்க என்ன செய்யுங்க, அவனை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருங்க, இந்த பிஷப்பை அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுருங்க அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், குட், unless and until they speak about me, unless and until I am bothered because of them, it means I am doing the God's ministry. ஒண்ணுமே இல்லாத மரத்தில் அவனை கலந்து அடிப்பானா? ஒரு காய் கனி இல்லாத மரத்தில்
எவனா கலத்துக்கு அடிப்பானா? எந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்குதோ அந்த மரத்துலாம் கள்ளத்துக்கு அடிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? என் மேல கள்ளத்துக்கு அடிச்சா என்ன அர்த்தம்? நானு காய் இருக்குது, பழம் கொடுக்கிறேன், கனி கொடுக்கிறேன், ஜீவி என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நான் போயிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். ஐ டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க் them ஏன் இந்த மாதிரிலாம் பேசுங்க, நான் கேட்டதே கிடையாது. இப்போ கூட ஒரு நேற்றுக்கு முந்த நாள் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி கிளீனா எனக்கு அனுப்புறாரு வாட்ஸ்அப்ல. பாருங்க ஐயா, இதெல்லாம் பேசிட்டு தான் நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி வச்சா. நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன். இங்கே உட்காந்தா இங்க இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. even though I am here, the administrative work is going on. அங்கிருந்து எனக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, நான் செய்துட்டு தான் இருக்கிறேன். எதற்கு நான் இதை சொல்லுகின்றார்? You got to humble yourself as people in the church. முதல்ல சர்ச்ல எழுப்புதல் உண்டாகணும்னா உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்தணும். ஐயா, அந்த போதகர் நல்லவரோ கெட்டவரோ, அந்த போதகர் யார் பின்னாடி போறாரோ வராரோ, அந்த போதகர் என்ன செய்யறாரோ வெளியே, அதை பற்றி நீ கவலைப்படாத. That's not your question. That's not your botheration. God has to do that. You just tell unto the Lord. அந்த போதகருக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஏன் இந்த போதகர் இப்படி இருக்கிறார், ஏன் சபையின் போதகர் இப்படி இருக்கிறார், நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. The Lord will take care of him. It's none of your botheration. நீ என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இல்ல, முதலாவது நம்ம தாழ்த்தணும். யாருக்கு முன்பதாக தாழ்த்தணும்? நமக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்குன்னு ஒரு போதகரை வைத்திருக்கின்றார், அவருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்த வேண்டும். We got to humble ourselves before the priest who is before us. போதகர் சொல்லிட்டாரா அவன் செய்வோம், அவ்வளவுதான். நினைக்காதீங்க ஏதோ இது போதகர் யாரோ சொல்லிதான் இது நடக்குது. No, I find this in every country. எல்லா நாடுகளில் நடக்கக்கூடிய, சபையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு சமயம் என்ன ஒரு போதகர் ஒரு நாட்டில் என்ன கூப்பிடுறாரு. ஃப்ரைடே அன்னைக்கு நான் அவங்க சபைக்கு நான் போயிருக்கிறேன். போய் ஒரு பைபிள் ஸ்டடி அருமையா நடத்தினேன். There was a big crowd. சண்டே அன்னைக்கு நீ கட்டாயம் அவரை தான் கூப்பிடணும், அப்போ நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சண்டே அன்னைக்கு மறுபடியும் அந்த போதகர் நான் அழைக்கிறேன். சண்டே அன்னைக்கு மார்னிங் சர்வீஸ்க்கு நான் போறேன். பாதி பேரை காணும். என்னையா ஆச்சு? ஐயா, இது எல்லாரும் போயிட்டாங்கய்யா, அவங்க அந்த சபைக்கு போறேன்னு எல்லாரும் போயிட்டாங்கய்யா, என்ன பண்றதுயா? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சபையை இழுத்து மூடிட போறேன், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைம் when I went there was no church there. சபையை இழுத்து மூடிட்டேன். வாட்ஸ் த ரீசன்? மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஏன்னா தாழ்மை இல்லைங்க. அதனால இங்க அருமையா இந்த புத்தகத்தில் எழுதுறாரு. மறுபடியும் வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற என் ஜனங்கள் சொல்லும் போது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி, அப்புறம் என்ன செய்ய நடத்துது? ஜெபம் பண்ணணும். இல்ல தாழ்த்துறது பெருசு இல்ல, நீ ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கின்ற ஒரு திருச்சபையாக உங்களுடைய திருச்சபை காணப்பட வேண்டும். The more and more you pray, the more and more there will be a revival in the church. ஜெபிக்கணும். தினமும் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெபம் அந்த சபையில நடக்கணும். சிலர் சொல்வதை நான் கேட்டேன். ஐயா, எங்க நாட்டுல சாயங்காலத்துல வரவே மாட்டாங்க. சண்டே ஒரு நாள் வருவாங்க, சாட்டர்டே ஒரு நாள் வருவாங்க, மற்ற நாள் அவங்களால் வரவே முடியாது. வரவே முடியாது. ஏன் வர முடியாது? கேன் பி டன். இந்தியாவில் நான், அதுவும் சென்னையில் எங்க வீட்டில் மாசத்துல நான் இருக்கிறது வெறும் 5 நாள் தான். ஜஸ்ட் 5 days in a month. இந்தியாவில் நான் இருந்தா கூட நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, இந்தியா சுத்திக்கிட்டே இருக்கும். Because there are 1628 churches. ஒரே வருஷத்துல நான் விசிட் பண்ணி ஆகணும். மொத்தமே எத்தனை நாள் இருக்குது ஒரு வருஷத்துல? ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்குது? 365 days தான். இந்த 365 daysக்குள்ள 1628 churches நான் விசிட் பண்ணி ஆகணும். Just imagine my touring then. அப்போ என்னுடைய வீட்டில் நான் இருக்கிறது 5 நாள் தான். இந்த 5 நாள் நான் வீட்டில் இருந்தாலும் அந்த 5 நாளிலும் எப்படியா என் சபைக்கு நான் ஓடி போய் நான் உட்கார்ந்து காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், I used to kneel down and pray there, opening the church. ஏன்னா எப்படியாவது ஜனம் இங்கே வருவாங்க, எப்படியாவது இங்கே வருவாங்க. நான் போன சமயத்தில் யாராவது ஒருவராக ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. Who doesn't come to the church? சபைக்கு வராதவங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க.
ஏன் இதை நான் சொல்றேன்னா, the more and more you pray, the more and more you pray in the church, there will be revival in the church. There will be revival in the church. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், humble yourself first, then you pray. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அடுத்து என்ன போட்டிருக்கு? என் முகத்தை தேடி. இல்ல, தாழ்த்தி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும், முகத்தை தேடணும். அதுதான் முக்கியம். ஒரு சமயம் என்ன ஆச்சா, முகமது அலி தெரியுமா உங்களுக்கு? முகமது அலி தெரியுமா? தெரியாதா? தெரியும். இல்ல, முகமது அலி யாரு? ஒரு பாக்ஸர், அருமையான வேர்ல்டு பாக்ஸர். அவர் தான் நம்பர் 1 பாக்ஸர். இந்த முகமது அலி பாக்ஸர் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு நாட்டுக்கு போவதற்காக பிளேன்ல ஏறி அவர் உட்கார்றாரு. பிளேன்ல ஏறி உட்கார்ந்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட மகிழ்ச்சியோட அவர்கிட்ட பேசுறாங்க. இவரும் எல்லாத்தையும் போய் உட்கார்ந்து பேசுறாரு, எல்லாத்தையும் கை குலுக்கி பேசுறாரு. ஏன்னா ஹூசி இஸ் எ கிங் மேக்கர் இல்லையா, பெரிய ஆளு. அதனால எல்லாத்தையும் கை குலுக்கி பேசிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் திடீர்னு ஏர் ஹோஸ்டஸ் வந்தாங்க. சார், would you take your seat? Would you please take your seat? அப்போ அவர் சொன்னார், ஓகே, ஐ டோன்ட் மைண்ட் டேக்கிங் மை சீட். போய் அவர் சீட்ல போய் உட்கார்ந்தார் ஃப்ளைட்ல. அடுத்தது வந்தாங்க, ப்ளீஸ் புட் யுவர் பெல்ட், சீட் பெல்ட், உங்களுடைய சீட் பெல்ட்டை தயவுசெய்து அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது முகமது அலி சொன்னாராம், நான் யார் தெரியுமா? நான் யாரு? நான் ஒரு பெரிய பாக்ஸர். எனக்கு தெரியும், இந்த பிளைட் ஏறதுனால நான் பெல்ட் போட்டாதான் நான் கீழே விழுவேன், பெல்ட் போடாம தான் கீழே விட மாட்டேன். எனக்கு தெரியும் எல்லாம். யூ டோன்ட் டீச் மீ. ஐ கேன் சிட் லைக் திஸ். யூ ஆஸ்க் தி அதர் பேசஞ்சர் டு டு தட். நான் அதை செய்யணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ் மெதுவாக சொன்னாங்களாம், அப்போ நீங்களே ஏன் இந்த ஃப்ளைட்ல வந்தீங்க? பெருசாக ஃப்ளை பண்ணியே போயிடுறது. நீங்க ஃப்ளைட்ல ஏறி வர வேண்டியது, பெரிய ஆள் தானே, ஃப்ளைட்ல வர வேண்டியது, நீங்க ஃப்ளை பண்ணியே போயிருக்கலாமே. விளங்குதா நான் சொல்றது? நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எதுக்கு நான் ஜெபிக்கணும், எதுக்கு நான் என்ன தாழ்த்தணும்? தேவையில்லை, அது போதகருடைய வேலைங்க. That is the business of the pastor in the church to pray and do everything. It's not my duty. இது என்னுடைய வேலை இல்லை. நான் ஏன் ஜெபிக்கணும்? திருச்சபை மக்களாக இருப்போமானால் ஜெபிப்பது நம்முடைய விசேஷித்த கடமையாக இருக்கின்றது. We got to pray. We got to pray. We got to pray. அதான் சொல்றாரு, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? என் முகத்தை தேடி. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், உட்கார்ந்துக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருப்போம்? நீங்களாம் எப்படின்னு தெரியல. இந்தியாவில் உள்ளவங்களா பெண்கள் ஒரு அருமையானவர்கள், பெண்களை போன்ற நல்லவர்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் என் மனைவி வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு பாருங்க அந்த ரேகா போட்டு அந்த புடவை என்ன மாதிரி இருந்தது தெரியுமா? அருமையான புடவை கட்டிட்டு வந்தா. நான் கேட்டேன், நீ எங்க வாங்கினேன்னு கேட்டேன். இந்த கடையில வாங்கினேன்னு சொன்னா. அதனால மெதுவா நீங்க என்ன அந்த கடைக்கு அழைச்சிட்டு போனீங்க, அதே மாதிரி புடவை கட்டி நெக்ஸ்ட் வீக் நான் போவேன். சர்ச்சுக்கு எதுக்கு போனேன்? நீ யார் என்ன புடவை கட்டி இருக்கிறார்? இல்ல யார் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார்? யார் எங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருப்பாங்க? இதுதான் என்னமாக இருக்கின்றது. அதனால ஆண்டவர் இங்கே அருமையாக சொல்றார், என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. யாரை தேடணுமா? என் முகத்தை தேடி. லாஸ்ட் வீக் இன்னைக்கு சாயங்காலம் நேரம் நடக்கும். இப்போ இந்தியா டைம் கொஞ்ச நேரம் நடக்கும். என் ஃப்ரெண்டுடைய மகளுக்கு பெட்ராத்தல் நடக்குது. ஸோ லாஸ்ட் வீக் அவங்க சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையா சர்ச்சில் போய் மீட் பண்ணி என் மகளுக்கு பெட்ராத்தல் வந்துடும், என் மகளுக்கு பெட்ராத்தல் வந்துடும், என் மகளுக்கு பெட்ராத்தல் வந்துடுங்க. அப்போ மனைவி கேட்டிருக்கிறாங்க, ஏன் வீடு வீடா போய் சொல்லாமல் ஏன் இங்கே சர்ச்சில் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படி? ஐயோ, வீடு வீடா போக முடியாதுங்க, சர்ச்சு தான் எல்லாரையும் பார்க்க முடியும், அதனால சர்ச்சில் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க என் மகளுடைய பெட்ராத்தலுக்கு. See the church, how is it? ஆனா நம்முடைய எண்ணங்கள் என்ன? சர்ச்சில் என்ன இல்லை, அந்த சபையில எழுப்புதலே இல்லைங்க. எங்க நான் அந்த சபைக்கு போனோம்? நீ எழுப்புதா சபை எழுப்புதலா இருக்கும். ப்ராப்ளம் இஸ் வித் யூ. நீ அந்த சபைக்கு போய் எந்த நோக்கத்தோடு கூட போற? அங்க போய் ஆண்டவரை நீ தேடி போறியா? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் போறியா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட முகத்தை பார்க்கணும் போறியா? உன் ரிலேட்டிவ்ஸோட முகத்தை பார்க்கணும் போறியா? Why do you go there? Do you really go to the church to seek the Lord? சிந்திச்சு பார்க்கணும்ல நாம் என்ன செய்யறோம். This is the right place where we can meet our friends.
இன்னும் யோகிய மாதிரி பேச நினைக்காதீங்க, நானும் அப்படிதான் இருந்தேன். பிகாஸ் தட் வாஸ் த டைம் we friends used to join. இந்த மாதிரி பெரிய சபை, எங்க சபை. இந்த சபைக்கு மேல ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். நாங்கெல்லாம் கோயிலில் உட்காந்துருப்போம். தட் இஸ் த டைம் we meet, all our friends we meet together. நாங்களாம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாடல்கள்லாம் பாடி முடிச்சு அந்த பிரசங்கம் ஆரம்பிப்பாங்களே, இந்த மாதிரி ப்ரீச்சிங் ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் 5 பேர் பின்னாடி காணாம போயிடுவோம். எங்க போவோம்? நேர கோபுரத்தின் மேல உச்சியில போயிடுவோம். மேல உட்காந்து ஸ்மோக் பண்ணுவோம். என்னங்க இப்படிப்பட்டவரை நீங்க பிரசங்கம் பண்ண மாட்டீங்க எங்களுக்கு? நீங்களா பிஷப் ஆனீங்க? எப்படி ஆண்டவர் உங்களை பிஷப் ஆக்கினாரு? அப்பேற்பட்ட அக்கிரமக்காரன் தான் நான். அட வெளியே ஸ்மோக் பண்ணா பரவாயில்ல, சர்ச்சுக்கு மேல உச்சியில போயிட்டீங்கன்னா நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தட் இஸ் காட். தட் இஸ் காட். அப்பேற்பட்ட அக்கிரமக்காரன் ஆண்டவர் தெரியும். அதான் தைரியமா பேசுறேன் நான். அதனாலதான் தெரியுது என்ன நடக்குது உலகத்துல. ஒருவேளை இதெல்லாம் இந்த அனுபவம் எனக்கு இல்லாம இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது. இப்படிலாம் நடக்குமா சபையில? தெரிஞ்சிருக்கவே தெரியாது. A very easy way to catch friends in the church, both boyfriend and girlfriend. A very easy place. Very easy place. அதுவும் இந்த மாதிரி அழகா worship teamல பிடிக்கணும் ரொம்ப ஈஸி. Choir is the place where we make friends. பாவம், எனக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா. கடைசி வரைக்கும் கோயருக்கு நான் அனுப்பல, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பல. ஒன்லி ரீசன் இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிடக்கூடாது. என் மகன் ரொம்ப அழகா இருப்பான். ஒன்லி ஒன் ஸ்வீட் டாட்டர். காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அது எப்படி இருந்தாலும் அது பொன் குஞ்சு தான். அதனால சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம், கோயருக்கு அனுப்ப மாட்டோம். நாங்களே அழைச்சிட்டு போய் நாங்களே திரும்ப கையில கூட்டு வந்துடுவோம். எங்கேயாவது கோயர்ல போய் அங்க போய் யாராவது பிடிச்சிட்டா என்ன பண்றது? சண்டே ஸ்கூல்ல இருந்து யாராவது பிடிச்சிட்டா என்ன பண்றது? See the problem? ஏன் no revival in the church, sir? revival எப்படி வரும்? It has to come through you. பிரச்சனை நீ சரியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். ப்ராப்ளம் அங்கதான். If every single person is good, the church is good. இல்ல சிலர் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுவாங்க, நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க. தேசத்துக்காக ஜெபிப்போம், அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஜெபிய அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா பக்கத்துல பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்துல சர்ச்சில் உட்கார்ந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? Have you ever asked them, sister, is there anything that I should pray for you? என்னைக்கே கேட்டிருப்போமா? பக்கத்துல உட்கார்ந்து சர்ச் பக்கத்துல. Have you ever asked them? Do you know her name? See the problem. We don't know the name also who is sitting next to us. We never bother about that. Why should we bother about all those things? I'll come to seek the Lord. You cannot. If you don't love your neighbor, you cannot love God. அதான் வசனம். If you cannot love your neighbor, you cannot love God. ஐயா, உன் பக்கத்துல இருக்கிறது யாரும் தெரியாம நீ எப்படி ஆண்டவரை நீ தெரிஞ்சிக்க முடியும்? You cannot. Unless and until you know your neighbor, you cannot see God at all. திருச்சபையில எழுப்புதல் உண்டாகும்னா உங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க எதிர் வீட்டில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உங்க பின் வீட்டில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட வேலை செய்யறவங்களுடைய பிரச்சனை என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். You got to bring them to the church. Unless and until you move around with them, you cannot bring them to the church. ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஜெண்டர் நான் சொன்னேன் இல்லையா? I was speaking to a lady on the WhatsApp while I was coming. அப்போ அந்த அம்மா பயங்கரமா, she is a transgender. டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவங்க ஒரு குரூப்ல அவங்க லீடர். அவங்க வந்து பயங்கரமா என்ன பேசி, நீ எப்படி என்ன வந்து மதத்துக்குள்ள நீ மாத்தலாம், எப்படி என்ன மாத்தலாம் நீ அப்படிலாம் பேசிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணேன், I'm very sorry that I have offended your heart அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். உடனே she came down. Sorry bishop, you are not supposed to ask sorry to me. I'm very sorry அப்படின்னு திருப்பி அந்த அம்மா ஆரம்பிச்சது. அப்ப நான் சொன்னேன், அம்மா, I'm here to love you.
I'm here to love you, not to offend you. I'm here to help you. So whatsoever you want, you ask me, I'll try to help you. If you want to know more about me, you ask your friends. இவங்க பேரை கேட்டுப்பாரு. Then she came to an understanding and she said, sorry Bishop, okay, sorry, I love you too. I will do whatever you want. When you come down to Chennai, we will meet. அப்போ எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, until I love my neighbor, I cannot love my God. நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. If I don't love my neighbor. உங்கள் நெய்பருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்தில் வந்து ஆலயத்தின் எழுப்புதல் வேணும்னா உன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்க மாட்டோமே, மாமியாருக்காக ஜெபிக்க மாட்டோம். மாமியார் குடும்பமா இந்த உலகத்துல இல்லவே இல்லை. மருமகளை கேட்டா ஐயோ, மாமியார் கேட்டா சொல்லுவாங்க ஐயோ அந்த மருமக மாதிரி மோசமான மருமக அந்த உலகத்திலே இல்லைங்க, ஏன் தான் இவளை நான் மருமகளை ஏற்றுக்கொண்டனும் அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. மருமகளை கேட்டா மாமியார் சொல்லு, மனைவி கேட்டா புருஷன் சரியில்லை, புருஷன் கேட்டா மனைவி சரியில்லை. ஆனா இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொன்னோமா? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்ற, ஆண்டவரே என் மாமியாரை பாதுகாத்துக்கொள்ள, அவங்களை ஆசீர்வதி. வேதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது, உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணோம்? சபிங்க. ஆசீர்வதிக்கணுமா? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? It can be written in the Bible, but can it be made practical? It cannot. எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஐயோ அவங்க என்ன பேசுற பேச்சு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள போய் நீங்க ஆசீர்வதிக்க சொல்றீங்க. It cannot be done. No. I cannot do that. We cannot do that. We're not supposed to be inside the church. We cannot see God at all. We can never see God at all. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. Hallelujah. Are you with me? ரொம்ப சீரியஸா போது டாக்டர். என்ன ஊழியத்திற்கு முதலாவது ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின ஒரு அருமையான அங்கிள் ஒருத்தர் இருந்தார். அந்த அங்கிள் என்ன பண்ணார், அடுத்தது என்னுடைய ஸ்தாபனத்தோடு வந்து இணைந்து ஊழியம் செய்ய அப்படின்னாரு. நாங்கள் போய் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், அந்த அங்கிளுடைய ஆபீஸுக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ஏறக்குறைய 25 kilometers. I'm talking about those days. அந்த 25 kilometers நான் போகணும்னா it takes at least 2 hours to reach that office. அதனால என்கிட்ட சொல்லுவாங்க, காலையில் 6 மணிக்கு நீ இங்க வரணும், எங்க ஆபீஸ் நீங்க வந்துடணும். சரி ரைட். ஏன்னா எனக்கு ஆர்வம் பாருங்க, ஊழியம் செய்யணுங்கிற ஆர்வம். இப்போ ஆண்டவருக்குள்ள நான் வந்திருக்கிறேன், அதுல எனக்கு ஒரு ஆர்வத்துல போவேன். 6 மணிக்கெல்லாம் போவேன், போய் காலிங் பெல் அடிப்பேன். அப்படியே அந்த அங்கிள் அப்படியே இந்த லுங்கிலாம் கட்டிற கண்ணை கண்ணை திறந்துட்டு அப்படியே வருவார். தரப்பார், நீ போய் டீ போடு அப்படின்னு சொல்லி பட்டுருவார். நான் போய் என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? அதுக்கா ஊழியத்துக்கு வந்தேன்னா என்ன? அதுக்கா பைபிள் காலேஜில் படிச்சேன்னா என்ன? பட் ஐ டிட் இட். போய் டீ போட்டு கொடுப்பேன். டீ போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் எழுப்புவேன். அங்கிள் ஆண்டி டீ போட்டாச்சு, வாங்க குடிங்க. வருவாங்க, டீயை குடிப்பாங்க. அப்புறம் டேய் போய் தோசை சுடுறா அப்படின்வாங்க. ஓகே, தோசையும் சுடுவேன். தோசைலாம் சுட்டு முடிச்சு சாப்பிட்டோன்னா அதுக்குள்ள ஸ்டாஃப் வந்துடுவாங்க. ஸ்டாஃப் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லா ஸ்டாஃபையும் ஒவ்வொரு இது கார்னருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அங்கே போங்க, இங்கே போங்க அனுப்பிச்சிடுவாங்க. கடைசியில் சாமியல் நீ வெயிட் பண்ணு அப்படின்வாங்க. நான் வெயிட் பண்ணுவேன். ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க, இந்தா போய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வா, அங்கே போய் இந்த மட்டன் வாங்கிட்டு வா, எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போவேன். எல்லாம் நான் செய்வேன். எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, மதியானம் லஞ்சு முடிஞ்ச உடனே அந்த துணி ஊற போட்டிருக்கிறோம், அந்த துணியை துவைச்சிரு. வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அவங்க வெளியே சொல்லும்போது சொல்லுவாங்க, you got a very good minister of God here. He is a wonderful minister of God அப்படின்னு பெருமையான பற்றி சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் மனசுக்குள்ள, டீ போடுறதா வண்டர்ஃபுல், தோசை சுடுறதா வண்டர்ஃபுல், கடைக்கு போறதா வண்டர்ஃபுல், காய்கறி வாங்குறதா வண்டர்ஃபுல்,
துணி துவச்சு போனதா வண்டர்ஃபுல். என்ன இது நான் வண்டர்ஃபுல் மினிஸ்டர்னு சொல்றாங்களா அப்படின்னு நினைப்பேன். பட் ஒன் டே கேம். ஒரு நாள் நான் ஆபீஸ்க்கு போகும்போது they had a letter. This is for you from the national office. Take it அப்படின்னா வாங்கின கையில் வாங்கி என் பைக்குள்ள வச்சுக்கிட்டு உடனே சொன்னாங்க நோ 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 ஓப்பன் இட் அண்ட் ரீட் இட். நான் அப்புறமா நான் வாசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ 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 யூ ஹேவ் டு ரீட் இட் இமீடியட்லி. இல்லை நான் அப்புறம் வாசிக்கிறேன். இல்லை உடனே வாசிப்பா, என்ன இருக்குன்னு பாரு. அதில் எடுத்து கிழிச்சு அந்த லெட்டரை பார்த்தேன். You have been terminated from the office. Wonderful. Hallelujah. நீ சொல்ல மாட்டீங்களே. Hallelujah. You have been terminated from the office. You got to leave immediately the office. முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்துட்டு என்ன அங்கிள் இது அப்படின்னு. We do not know anything, man. You ask the national office. You ask the national director. Why uncle? We do not know, man. You ask the national director. They have decided. We cannot help it. ஏன் நீங்க எனக்காக பேச முடியாதா? No, sorry man. We are extremely sorry. Please go away. நான் வாலிப பையன். அப்போ நான் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் I am the black belt in karate. I am a very good boxer. I am a very good சிலம்பம் fighter. I am a very good sword fighter. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் குப்பைன்னு எண்ணிக்கிட்டு நான் ஊழியத்துக்கு வந்து இந்த ஊழியம் செய்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, நீ வேஸ்ட்டு தூக்கி போடுறாங்க வெளியே. அப்போ எனக்குள்ள இந்த மாம்சம் உள்ள வந்துடுச்சு. கொடுத்தாரு, இவ்வளோ துணி துவச்சி போட்டேனே, இவ்வளோ டீ போட்டு கொடுத்தனே, இவ்வளோ தோசை போட்டு கொடுத்தனே, அவரை விட்டேன் ஒன்று பலாருங்க. நான் யாருன்னு நினைச்சேன். என்னைய வெளியே போன்னு சொல்ற. அப்படியே அவர் சட்டையை கொத்தா பிடிச்சி அப்படியே தீட்டு அவரத்துக்கு வெளியே போட்டேன். ஃபோன் போடு நேஷனல் ஆஃபீஸுக்கு, நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் யார் வரான்னு பார்க்குறேன். பட் யூ நோ வாட் ஹேப்பன்? ஐ வாஸ் நாட் பீஸ். வீட்டுக்கு வந்தேன், அழுதேன். 3 days, 4 days, 5 days I was going on crying. I said, Lord, help me. ஏன் இந்த நிலைமை? Why it happened? எல்லாம் அவங்க சொன்ன நான் செய்தேன். Why it happened, Lord? மினிஸ்ட்ரி தானே செய்தேன் நானு. என் வீட்டில் ஒரு நாள் கூட நான் டீ போட்டது கிடையாது, ஒரு நாள் கூட நான் தோசை சுட்டது கிடையாது, ஒரு நாள் கூட என் சட்டை பேண்டோட நான் தோச்சது கிடையாது என் வாழ்க்கையில். ஆனால் why should this happen like this? அழுது. ஆண்டவர் சொன்னால் I want to teach you all these things. இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் போகும்போது நான் தான் துணி துவைச்சிக்கிறேன். அன்னைக்கு ஒரு துணி துவைக்காமல் இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது எனக்கு. God taught me everything. But after certain years, I went to the same uncle. I had to travel many hours to go and meet him. நேராக போனேன். என்னை பார்த்தோன்னே கதவை அடைச்சிட்டாங்க வேகமாக. ஏன்னா என்ன ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் அடிக்க வந்துட்டான் போல திரும்ப வேணும்ல அப்படின்னு வேகமாக அவங்க கதவை அடைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், அங்கிள், I've come to ask pardon to you. Please, I want to do the ministry freely. I couldn't do the ministry freely because I didn't ask forgiveness to you. Please, uncle, please open the door. ஒரு மெதுவாக கதவை திறந்தாங்க. அவங்க காலில் போய் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சுன்னு சொல்லுங்க, அப்போதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. டேய் எழுந்துடா, நீங்கள் பையன்டா அடிச்சு அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுத்து, நீங்கள் பையன்டாங்க, டோன்ட் வரி, கோ டு த மினிஸ்ட்ரி மேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய ஊழியமே வித்தியாசமாக இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, தங்களை தாழ்த்தி ஆண்டோடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய சபிக்கிறவங்க நம்ம ஆசீர்வதிப்போம். அதுதான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க, யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை தேடி திருச்சபைக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்தில் போய் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நம்மை நாம் முதலாவது ஆண்டவருடைய கரங்களை கொடுப்போம். அப்புறம் என்ன எழுதிருக்கு வாசிங்க. ஆமா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. நல்லா கவனிக்கணும். யார் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணுமா? யாரு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்? முதல்ல வாசிங்க. முதல்ல என்ன போட்டிருக்குது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க? பொல்லாத வழியில இருக்கிறாங்க. கவனிச்சீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என் ஜனங்கள் தான் எப்படி இருக்கிறாங்க?
பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதாவது அவர் எழுதுறாரு, உங்கள் பொல்லாத வழியில விட்டு விலகி, பொல்லாத வழியில விட்டு விலகும். யாரு? என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், என் ஜனங்கள். முதலாவது பொல்லாத வழியில விட்டு விலகும். நாம போய் வெளியே போய் நின்றுக்கிட்டு, ஓ பாவியே நீ ரட்சிக்கப்படணும், உனக்காக தான் சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கின்ற, நீ ரட்சிக்கப்படணும். அவன் சொல்லுவான், நீ முதல்ல ரட்சிக்கப்பட போடா, முதல் நீ ரட்சிக்கப்பட்டு வா. நீ என்ன ரட்சிப்புகள் இல்லையே, எவ்வளவு பொய் பேசுற, உன் வாழ்க்கை எவ்வளவு கெட்ட வார்த்தை வருது, உன்னுடைய பார்வை சரியில்லை, உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, நீ என்னத்த யோகி, நீ என்ன வந்து சொல்ல வந்துட்ட? வழங்குதா? என் தெருவுக்குள்ள, என் வீட்டில் நான் வாழ்ற தெருவுக்குள்ள, அந்த தெருவுக்குள்ள தான் காலை வைப்பேன், அவ்வளவுதான். அது ஒரு காலம். இன்னைக்கு எதிராத்து மாமி என்னை பார்த்து கேட்கிறாங்க, ஏன்பா நீ எங்கதான் நீ இருக்கிற, உன்னை காணவே இல்லையே. எதிராத்து மாமி கேட்கிறாங்க, உனக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நான் செய்து வச்சிருக்கேன் ஆற்றுல, உனக்கு நான் கொடுத்து அனுப்பட்டா? விளங்குதா நான் பேசுறது? விளங்குதா? விளங்குதா சொல்லுங்க. ஐ கேன் டெல் யூ இன் இங்கிலீஷ். ஏன் ஆண்டவர் மாத்துறாரு? அப்போ பொல்லாதவர்களாய் நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்ப இருப்பதினால்தான் பரலோக பிதான பண்ணல, என் ஜெபத்தை கேட்கல. தட் இஸ் த ரீசன். என்னங்க நாங்கள் ஆலயத்தில் போய் ஜெபிச்சோம், இன்னும் எங்களுக்கு ஒரு பதிலும் வரல. ப்ராப்ளம் இஸ் வித் யூ, நாட் த சர்ச். சர்ச்சில் ரிவைவல் எப்பவும் இருக்குது, பட் ரிவைவல் மேய்க்கிற நீ இல்லையே அந்த சர்ச்சில். நீ அந்த ஆலயத்துக்கு போகும்போது நீ அந்த பொல்லாத வழியை விட்டு வெளியே வரலையே, எப்படி ஆண்டவர் உனக்கு ஜெபத்தை கேட்பாரு? Now you understand where lies the problem? Where lies the problem? ஐயா குடும்பத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. Why? நான் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணேன், அப்பவும் கேட்கப்படல. Why? நான் திருமணம் ஆன புதுசு, it was early when I got married. திடீர்னு மனைவி காணாம போயிடுவாங்க. அப்போதான் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, காணாம போயிடுவாங்க. நான் இன்னும் காணாம போறேன், எங்கே தான் போறாங்க, எங்கே தான் வராங்கன்னு தெரியலையே. வந்த உடனே கேட்பேன், எங்கம்மா போன நீ? ஏன்னா இந்த ஊரும் உனக்கு தெரியாது. பிகாஸ் இட் வாஸ் அ நியூ பிளேஸ் ஃபார் ஹர். சென்னை வாஸ் அ நியூ பிளேஸ் ஃபார் ஹர். சென்னையில் நம்ம ஒரு இடம் சொன்னால் அவங்க ஒரு இடத்துல போய் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் எங்கே தான் நீ போன, நீ தொலைஞ்சிட்டா இந்த மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்காது, நான் எங்கே போய் தேடுவேன், நீ இப்படி சொல்லாமலாம் போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ என் மனைவி சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கு போனேங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அங்கே போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணீங்க? என்னங்க பண்ணாங்க? என்னங்க பண்ணாங்க? நல்லதா கெட்டதா? இருக்கு நல்லதா கெட்டதா? நான் கெட்டதுன்னு சொல்றேன், நான் கெட்டதுன்னு சொல்றேன். நீ ஜெபம் பண்ணது நல்லது, ஆனா ஜெபம் முறை தான் சரியில்லை. ஒரு புருஷங்காரன் இருக்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறேன், உன் ஹஸ்பண்ட் பர்மிஷன் பண்ணி தான் நீ போகணும். நீங்க ஜெபம் பண்ண போயிட்டீங்க, ரைட்டு. அதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே குழப்பமாயி, நான் டென்ஷன் ஆகி, நான் அங்க ஓடி, நான் இங்க ஓடி, எங்க ஆளை காணுமே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ பயந்து போய், அப்ப நீ அங்க போய் ஜெபம் பண்ணி என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லை. உன் ஜெபம் கேட்கப்படாதம்மா, உன் ஜெபம் கேட்கப்படாது. இப்படிதான் சில நாள் என்ன ஆச்சு, ஒரு தடவை என்கிட்ட சொல்லாம கொள்ளாம என்னுடைய பர்த்டேக்காக இந்த அம்மா மார்க்கெட்டுக்கு போய், அந்த சமயத்தில் என் பர்த்டேக்காக இவங்க ஏன் இருக்கிற ஜுவல்லாம் கழுத்தில் மாட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. வீட்டில் இருந்த ஜுவல்லாம் கழுத்தில் மாட்டினு, அங்கே எவ்வளோ ஒத்தி வந்தாலும் கையில் என்னமோ கொடுத்தாலும் இவங்க அப்படியே மறந்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் அவுத்துட்டு போயிட்டாங்க. அவுத்துட்டு போனாலும் இவங்க அதே மார்க்கெட்டில் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் காப்பாற்றோம். எது காப்பாற்றோம்? ஆண்டவரே எது காப்பாற்றணும்? ஜெபம் நகை கிடைக்கிறதுக்கா? அதுக்கு இல்லம்மா. இவன் பொல்லாதவன், இவன் எங்க நம்மளை ஒதுக்க போறான், வந்து இவன் பொல்லாத நம்மளை ஒதுக்க போறான். அன்னைக்கு நகைலாம் காணாம போச்சு, ஒதுக்க போறான். அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து, உன் மனைவி என்னன்னு தெரியல, இந்த மார்க்கெட்ல முழங்கால் பண்ணிட்டு ஓன்னு ஜெபம் பண்ணி அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு என்னன்னு தெரியல, போய் கேடு.
ஏண்டா நீ தான் கேட்டு வரதானே என்ன வேற போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓடி போய் பார்த்தா ஒரு நகையும் கழுத்துல காணும். எப்பா என்ன மன்னிச்சிருங்க, இந்த நகையெல்லாம் ஒருத்தி வந்து திருடிட்டு போயிட்டான். எழுந்து வா, நகை முக்கியம் இல்லை, நீ முன்ன திருடாம இருந்தால் பாரு, நகையை வாங்கிக்கலாம் வா, உட்கார் வண்டியில போவோம் வீட்டுக்கு. இந்தம்மா பயந்து நடுங்கி போய் நான் என்ன செய்ய போறேன் அப்படி பயந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த தண்ணி குடி, தண்ணி நல்லா குடி, இரு நான் டீ போட்டு தரேன், டீ தான் போட்டு நல்லா சந்தோஷமா இரு, போனா போகுது நகை. நகை ஒரு முக்கியமா, போனா போகுது, நகையை வாங்கிக்கலாம், உன்னை நான் வாங்க முடியாது, நீ காணாம போயிட்டா, ஆண்டவர் உன்னையாவது எனக்கு கொடுத்தாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணி சந்தோஷமா இருமா. இந்த மாதிரி ஒன்றும் புரியல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திட்ட போறாரு போல் இருக்குது, இல்லை கொஞ்ச நேரம் அடிக்க போறாரு போல் இருக்குது, 2 நாளாச்சு 3 நாளாச்சு 4 நாளாச்சு, நான் ரொம்ப சமாதானமாக இருந்தோன்னே ஒன்றுமே புரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? வாட் அக்கறை? எனக்கு அக்கறை வேணுமா? இப்போ யார் பண்ண தவறு யாருக்கு அக்கறை? விளங்குதா? இப்படிதான் சில நாட்கள் நாம இருக்கிறோம் உலகத்துல. நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருக்கிறேன், அவர் எல்லாம் எனக்கு செய்யட்டும், அவர் எல்லாம் எனக்கு செய்யட்டும். தட் இஸ் ஹிஸ் டியூட்டி. நான் கூட ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எப்படி கேட்டிருக்கேன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை உருவாக்கிட்டு என்ன பண்ணிட்டு என்ன ஊழியத்துக்கு வான்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையே, நீர் தானே எனக்கு கூப்பிட்டு ஊழியத்துக்கு, இப்ப பாக்கெட்ல ஒண்ணும் இல்லையே, நான் என்ன பண்றது? எப்படி அந்த இடத்துக்கு நான் போறது? அப்ப ஏன் ஊழியத்துக்கு கூப்பிட்டு? நான் பாடு எங்கேயாவது அமெரிக்கன் கான்சுலேட்ல வேலை செய்திருந்தா அங்கே வேலை செய்திருந்திருப்பானே, அவன் மாசம் சம்பளம் கொடுத்துருப்பான், அதை வச்சு நான் ஜாலியாக இருந்திருப்பேன். ஏன்னா சும்மா இல்லாமல் அங்கேருந்து வாடா வெளியே உங்களை ஊழியத்துக்கு வாடா நீ அழைச்சிட்டு இப்போ என் பாக்கெட்டு காலி. என் பாக்கெட்டுக்கு பர்ஸ் வச்சிருப்பேன் பாருங்க, பெருசாக இருக்குதா தெரியுதா உங்களுக்குலாம்? என் பர்ஸு, என் பர்ஸ் தெரியுதா எல்லாருக்கும்? நிறைய காசு இருப்பேன் என் பர்ஸில் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்குவாங்க பர்ஸை பார்த்தவங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவன் பர்ஸ் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்பவும் பெருசாக தான் இருக்குது, நிறைய காசு வச்சிருக்கிறான். பர்சுக்குள்ள என்னதான் வச்சிருப்பாங்க? என்னங்க வச்சிருப்பாங்க தெரியாத உங்களுக்குலாம்? காசு தான் வச்சிருப்பாங்க. ஆனா என் பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெறும் விசிட்டிங் கார்ட்ஸ் தான் இருக்கும், நிறைய விசிட்டிங் கார்ட்ஸ் தான். ஒரு மனைவி இந்த பர்ஸை எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் நோண்டி, இது ஒரு பர்ஸா, இது எதுக்கு போட்டு நீங்க பேண்ட்டை போட்டு சுமந்துட்டு சுத்தி வந்துட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பர்ஸ். இப்போ என் மகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான், டாடி அது வேணுமே அப்படின்னு. உங்க அம்மாட்ட கேளு. உடனே அம்மா சொல்றாங்க திருப்பி எனக்கு ஃபோன் ஆயிடுச்சு, உன் மகா தானே கேட்டா, நீங்க கொடுக்க வேண்டியதுன்னு. நான் கேட்டா கொடுக்க மாட்டீங்கன்னா மகளை வச்சு கேட்க வச்சேன். எனக்கு தெரியுமா இந்த ரகசியம்? ஆண்டவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கின்றோம். நம்ம திருச்சபையில் எழுப்புதல் வேணும், நம்ம சமுதாயத்தில் எழுப்புதல் வேணும். அடுத்து வாசிங்க, அப்படியே என்ன போட்டிருக்குது? அப்ப என்ன செய்வாரா ஆண்டவர்? நம்ம ஜெபத்தை பொல்லாத வழியில விட்டு நாம் அவரை தேடும் போது அவர் என்ன செய்வார்? நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். நம்ம ஜெபத்தை கேட்டு என்ன செய்வாரா? முதல்ல பாவத்தை மன்னிப்பார். நீ கேட்கறது தரமாட்டாரு. நல்லா கவனிக்கணும், வசனத்தை கவனிங்க. நீ கேட்கறது தரமாட்டாரு. முதல்ல என்ன செய்வாரு? உன் பாவத்தை மன்னிப்பார். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கின்ற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம வந்தோம், காலையில் இருந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிக்கணும். 10 மணிக்கு வந்தோம், சிலர் 9:30 வந்தோம், சிலர் 10:30 வந்தோம். வந்து இவ்வளவு நேரம் ஜெபிச்சோம், எல்லாம் பண்ணோம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கன்னு ஜெபம் பண்ணுமா? முதல்ல ஆண்டவருடைய பாதத்துல போய் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். லார்ட் sanctify me, sanctify me that I should be a good vessel for you. என்னை உங்களுடைய பாத்திரமாக நீர் மாற்றும், நல்ல ஒரு பாத்திரமாக நீர் மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன், கேட்ட முதல்ல என்ன செய்வேன்? அவளுடைய பாவங்களை மன்னிப்பேன். அடுத்து வாசிங்க, அவள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போதுதான் நம்ம திருச்சபையில் ரிவைவல், நம்முடைய தேசத்திலையும் ரிவைவல் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது, அது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா இந்த திருச்சபையில் நமக்கு நிச்சயமாக ஒரு எழுப்புதல் உண்டாகும்.
இந்த தேசத்துல நமக்கு எழுப்புதல் உண்டாகும். ஆக நம்முடைய கரத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் யாருடைய கரத்துல இருக்கு? ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. ஆக ஆண்டவரை தேடி நம்ம போவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம், நீரனை மாற்றி போடு. அதற்கு நாம செய்ய வேண்டியது, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபித்து தங்கள் பொல்லாத வழியில விட்டு விலகி, அப்ப ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரானால் இந்த தேசத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் ஒரு சேமத்தை வழங்கிட ஆண்டவர் ஆயத்தமாகி இருக்கின்றார். இந்த தேசம் நல்லா இருந்துச்சுன்னா நாம நல்லா இருக்க போறோம். நான் ஒன்னே ஒன்று பார்த்தேன், இந்த லண்டன் தேசத்துல சென்னையை விட லிவிங் காஸ்ட் ரொம்ப சீப்பா இருக்குது. நீங்க அப்ப மனைவிட்ட சொன்னேம்மா, லண்டன் ரொம்ப சீப் லிவிங், பேசாம லண்டன்ல போய் செட்டில் ஆயிடலாம். ஹல்லேலூயா. வரவே வேண்டாம், எல்லாம் அப்படி ஒரு மாதிரியா பாக்குறீங்க. ஐயா நாங்க தான் வந்திருக்கணும், நீ வேற வரியா? நீங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்க சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லல. அப்படியே லண்டன் நான் வந்தால் லண்டன்ல இருக்க போறது இல்லை, நான் திரும்ப சுத்திட்டு தான் இருக்க போறேன். நோவே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது, சுத்திக்கிட்டே இருக்கிற ஊழியம். எதற்காக நான் சொல்கின்றேன்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். நம்மிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம், நம்மை முழுவதுமாய் மாற்றிக்கொள்வோம். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் எழுப்புதல் உண்டாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் எழுப்புதல் உண்டானால் நம்முடைய குடும்பத்தில் எழுப்புதல் வரும். குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகுமானால் திருச்சபையில எழுப்புதல் உண்டாகும். திருச்சபையில எழுப்புதல் உண்டாகுமானால் தேசத்திலே எழுப்புதல் உண்டாகும். முதல்ல எழுப்புதல் எங்க தெரியுமா உண்டாகும்? இந்த திருச்சபை பாகுபாடின்றி நம்ம இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். நான் அந்த திருச்சபை, நான் இந்த திருச்சபை, எங்க திருச்சபை பெருசு, உங்க திருச்சபை சின்னது, இந்த பேச்சை நம்ம விட்டாலே நாம எல்லாம் பரலோகத்தை இங்கேயே காண முடியும். ஒரு அருமையான ஒரு கூட்டத்திற்கு காலம் சென்ற அருமையான சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அழைச்சிருந்தாங்க. என்ன மட்டும் அழைக்கல, அநேக தலைவர்களை அழைத்திருந்தார்கள். எதற்காக அழைத்தோம்? தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக அழைத்திருந்தார்கள். அப்ப நான் அங்க போய் உட்கார்ந்தேன். நான் உட்கார்ந்த சமயத்துல ஒரு அருமையான, உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு போதகர் தான் அவரும் வந்தாரு, என் பக்கத்தில் உட்கார்ந்தாரு. அவர் வராருன்னு சொல்லிட்டு நான் உடனே எழுந்து நின்று அவருக்கு நம்ம அவர் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துன்னு அவரை பார்த்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அவர் வந்தாரு. நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னதை கூட காதல வாங்கல, அப்படியே கண்ணை மூடினார், அப்படியே உட்கார்ந்தாரு. சரி ஜெபிக்கிறாரு போல் இருக்கு. நானும் உட்கார்ந்துட்டு சரி ஜெபத்தை முடிச்சா அதுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லலான்னு சொல்லிட்டு அவர் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் திரும்பியே பார்க்கட்டும். அப்புறம் மெதுவா திறந்து கண்ணை திறந்து நேரம் முந்து உட்கார்ந்தாரு. நான் கையை எடுத்து அண்ணே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. எப்படி அப்படின்னா இதான் ஆக்ஷன். சரி, அவருக்கு பிடிக்கல. அடுத்து இன்னொருத்தர் வந்தார். இவரு ஒரு பெரிய ஊழியக்காரர். உங்களுக்கு இவர் பேரும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவரும் தெரியும், இவர் பெரிய ஊழியக்காரர். அவர் வந்தார். அவர் வந்த உடனே பிரைஸ் தி லார்ட் அண்ணே அப்படின்னு அவரு மேலே எங்களை பார்த்தார். உட்காருங்க அப்படின்னாரு. நான் உட்காந்துட்டேன், அவரும் உட்காந்துட்டார். திரும்ப என்ன சொல்லல? பிரைஸ் தி லார்ட் சொல்லவே இல்லை, அமைதியாக. அடுத்தது நீங்களாம் ஒன்னா தான் இருக்கிறீங்க. ஜனங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் ஒன்னா இருக்கிறனால தான் இந்த கூட்டத்தை நீங்க வந்தீங்க. ஆனா நாங்களாம் இங்க பிரிஞ்சு இருக்கிறோம். ஏன்னா என் பக்கத்துல இருக்கிற பார்த்து நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன், அவருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்ல இப்படின்னாரு. இந்த சைடு இருக்கிற பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொன்னேன், அவரு வேலைங்களை என்ன பார்த்தாரு. எங்களுக்குள்ளே இன்னும் என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. இந்த தேசத்துல என்னென்ன ஒற்றுமை வரும்? வரவே வராது. நான் நல்லவன் இப்போ, நான் தான் மகா கெட்டவன் ஆகிட்டேன். எல்லாரும் அதோட எந்த கூட்டத்தையும் என்னை கூப்பிடுறதே கிடையாது. இவனை கூப்பிடாதீங்க, அவனை கூப்பிட்டா பிரச்சனை தான். உண்மையை சொன்னா தானே உலகம். அதனால நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறல. நீங்க கேட்டு பாருங்க, பெரிய ஊழியக்காரனா என் பேரை சொல்லி கேட்டு பாருங்க. ஐயோ பொல்லாதவன், அவனை சேர்க்காதீங்க அவனை அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நீ சேர்க்காட்டா எனக்கு என்ன வந்தது? ஆண்டவனை சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால விசா வாங்க முடியாது. நான் ஒரு லெட்டர் கொடுத்தா யார் வேணா விசா கொடுத்துருவான். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் மேனல்ராஜ் கேட்கிறாரு, விசா கிடைச்சிச்சா, விசா கிடைச்சிச்சா, விசா கிடைச்சிச்சான்னு கேட்கறேன். நான் சொன்னேன், விசா ஈஸியா கிடைக்குயா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, விசா ஈஸியா கிடைக்கும். அவருக்கு நம்பிக்கையே இல்லை. எப்படி கிடைக்கும்? இது ஃபர்ஸ்ட் டைம் வர லண்டனுக்கு கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு தெரியாது நான் யாரு.
ஹல்லேலூயா. உலகத்தையே என் கையில் வச்சிருக்கிறேன். உலகத்தையே என் கையில் வச்சிருக்கிறேன். நீங்களும் வச்சுக்கலாம், நீங்களும் வைக்கலாம். The whole world is in his hands. ஒரு பாட்டு இருக்குல்ல, he got the whole world in his hands ன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப அவர் கையில இந்த முழு உலகமே இருக்குமானா, அவருடைய பிள்ளையா நான் இருந்தேன்னா அந்த முழு உலகம் யாருக்கு தான் சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஆமென். ப்ரிப்பேர் பண்றீங்க, அம்மா போனவுடனே நீங்க அருமையா செய்யறீங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவை செய்ய விட்டுருந்தீங்க. இப்போ நீங்க அம்மா போனவுடனே நீங்க நல்லா ருசியா செய்றீங்களே அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டு எங்கள் அப்பாட்ட வந்து உட்காந்து பேசிட்டு ஜாலியா திரும்ப வெளியே வருவேன். அதே உங்க வீட்டுக்கு வந்தா நான் அப்படி பண்ண முடியுமா? உங்க வீட்டுக்கு நான் அப்படி வந்தேன்னு வச்சுங்க, அப்படியே நான் பண்ண வச்சுங்க, சரியான ஆளா இருப்பான் போட்டுருந்தாங்க. நேராக வரான், கிச்சனுக்கு போறான், அவன் பாட்டு எல்லாத்தையும் எடுக்கிறான். டசன்ட் எனி ரெஸ்பெக்ட். ஏதாவது தெரியுதா? பெரிய பிஷப்னு சொல்லிக்கிறான். வாட் இஸ் ஹி டூயிங்? He has come to my house simply walking inside the kitchen. That's the way he should behave. உடனே உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரும். But when it becomes my own dad's house, I can do anything. I can do anything because I'm in my dad's place. அதே வண்ணமாக தான் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எவையெல்லாம் நமக்கு வேணுமோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can do anything. With God I can do anything. இல்ல, with God I can do anything. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தர்மியான நல்ல நாளிலும் கூட கர்த்தர் நம்மை அழைத்து வந்து நமக்கு